Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நான் ரிங் அப்ளிகேஷன்ல ஆட்டோ பே போட்டிருக்கேன். அந்த ஆட்டோ பே அப்படின்றத வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துடுமா அல்லது நான் மேனுவலா பேமெண்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஆட்டோ பேவே போடல, அது பழசு வந்துட்டு போட்டேன், இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் அப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல, புதுசாக எதுவும் கேட்கல, அதனால நான் திரும்ப அப்ளை பண்ணுமா இல்லை வந்துட்டு ஆட்டோ பே அதுவே எடுத்துக்குமா இல்லை மறுபடியும் நான் பேமெண்ட் பண்ணுமா, நானே வந்து இந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நான் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திட்டு இருக்கேன். அதனுடைய அனுபவம் அப்படின்ற முறையில் நான் அவங்ககிட்ட நிறைய பேசியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு ரிங் அப்ளிகேஷனை பற்றின உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே கைஸ், அதாவது இப்போ வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க ரிங் அப்ளிகேஷன் இதுக்கு ஒன்றுன்னு போய்கிட்டு ரிங் அப்ளிகேஷன்ல நீங்க வந்துட்டு இந்த ஆட்டோபே அப்படின்றத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பணம் எடுத்துட்டும். நீங்க அந்த எந்த தொந்தரவும் பண்ண தேவையில்லை. இது என்ன குழப்பம்னா, இந்த ஸ்னாப் மின்ட்ல வந்து ஆட்டோபே போடுவாங்க, ஆனா நம்ம தான் கட்டிக்கணும். ஸோ நம்ம தான் ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே போலதான் இதுல கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட்டோ பே போட்டுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். ஸோ இதுல முக்கியமான கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க அந்த டியூ டேட்ல ஆட்டோ பே எடுக்குதா இல்ல அவங்க சைட்ல இருந்து ஏதாவது எரர் மெசேஜ் வருதான்றதை பார்க்கணும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் நடக்காது, எனக்கு நடந்ததுனால சொல்றேன். எனக்கு வந்துட்டு நான் ஆட்டோ பே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் லோன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லோனா முதல்ல இப்ப கடைசியா 65,000 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல லோன்ல நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேக்கு பார்த்துக்கிட்டே இருந்தேன். காலையில ஆட்டோ பே எடுத்துருவேன்ட்டாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வருது, ஆனால் அந்த மெசேஜில் ஆட்டோ பே எடுக்க மாட்டேன்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் கால் பண்ணால் எடுத்துருவாங்க சார், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்குது, ஆட்டோ பே உங்களுக்கு வரல, நீங்கள் முதல்ல வந்து பேமெண்ட் கட்டுங்க அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா வந்துட்டு லேட் பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கஸ்டமர் கேர் கால் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோ பே பண்ணலாங்க, இல்லை நீங்களே பண்ணிடுங்க, அடுத்த மாதத்துலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொண்டாங்க. அதே போல் அடுத்த மாதத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்குது. காலையில் 8-9 மணிக்கு அதுவே வந்து அந்த பணத்தை எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் அதில் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அடுத்தது அப்படின்றது ஆட்டோ பே நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், அது பழசு. ஸோ இப்போ மறுபடியும் நான் அப்ளை பண்ணும்போது போடலை. இவங்க மாதிரி ஆட்கள் நீங்கள் போடணும், ரீஅப்ளை பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அதுலேயே வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் 2036 2035 அப்படின்ற மாதிரி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இதில் முக்கால்வாசி என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, ஏன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் இது மாறும். ஏன்னா நான் எதனாச்சும் டவுட்னா உடனே கால் பண்ணிடுவேன், தமிழ் கஸ்டமர் கேரும் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட்டோ பே இஷ்யூவாக இருந்ததுன்னா நீங்கள் உடனே உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம், இந்த மாதம் வருமா அப்படின்றது. இல்லை நான் முன்கூட்டியே ரீபேமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நான் கேட்டதுக்கு அதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, முன்கூட்டியே அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன். அதாவது சார், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒருவேளை மேனுவலாக பண்ண போறீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ பே அப்படின்றது போகாது. அப்படி நீங்கள் இன்னைக்கு டியூ வச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்டுறது, இல்லை நான் நாளைக்கு டியூ வச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்டுறது, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு, மறுபடியும் ஆட்டோ பே இங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வேணா பேமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே இந்த ஆப்ஷன் வராது. அந்த ஆப்ஷன் டிசேபிள் தான் இருக்கு, பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் கொஞ்ச நாள் கழிச்சு வரும். அது வந்துட்டு நியர்பை வந்த உடனே தான் வரும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக நீங்கள் ஆட்டோ பே போட்டுருந்தாலும் சரிங்க, நீங்கள் போடாமல் இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதை லோனை பற்றின டீட்டெயில் கஸ்டமர் கேருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி வந்துட்டு கேட்கணும். கஸ்டமர் கேரில் கேட்டுருங்க. ஏன்னா நானும் அங்கே தான் எல்லாத்தையும் உறுதிப்படுத்திப்பேன். ஸோ இப்போ எனக்கு நடக்கக்கூடியது உங்களுக்கு நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் இந்த பேட்டர்னில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான். ஆனால் நம்ம இந்த லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன எரர் மெசேஜ் வருது அப்படின்றது. ஆனால் எரர் மெசேஜ் வந்து நம்ம கண்டுக்கலைன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே வார்த்தையாக சொல்லிடுவாங்க. அதாவது நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம், நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிங்கிள் வேர்ட்ஸில் முடிச்சிருவாங்க. நமக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, அதை சரி பண்ணுறதுக்கு மெயில் அனுப்புறது, அவங்க டீம் அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதனால எப்பவுமே சரி, ஒரு லோன் போட்டிருக்கீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு எரர் காமிக்குதுன்னா தயவு செஞ்சு அதை உடனே ஃபிக்ஸ் பண்ணுறதை பாருங்கள். ரொம்ப நன்றி. நான் அக்கௌண்ட்ல பணம் போட்டுட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. பட் நமக்கு ஃபேவராக தான் அது வரும். அவங்களுடைய தப்பு எடுக்கலினாலும் நமக்கு ஃபேவராக தான் வரும். பட் இருந்தாலும் நம்ம அலையணும். ஓகே காய்ஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கீழே இருக்கு.